சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நான் இந்த லைன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், என்ன சொசைட்டியில் பண்ணிட்டேன், தண்ணி அடிச்சு தம் அடிச்சு, அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இப்போ என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ அழகாக இந்த ஸ்கிரிப்டோ இல்லை என் லைஃப்பை பற்றி சொன்னாலும் நான் பண்ணிகிட்டு இருந்த கிளாமர் ரோல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கேரக்டர் ரோல்ஸ் எனக்கு வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன். பட் ரொம்ப கம்மியாக வருது. ஈஸியாக கேமராமேன்ட்டு நான் கேள்வி கேட்பேன், இத்தனை ஷார்ட்ஸ் இதெல்லாம் தானே ஷார்ட்ஸு அப்படின்னா ஆமான்னு வரும். அந்த அளவுக்கு ஐ நோ வாட் இஸ் குட். இட்ஸ் நாட் அபவுட் பென், இட்ஸ் அபவுட் கவர்ச்சி நடிகை சோனா பண்ணக்கூடாது. அவங்க நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்னு கூட தெரியாது. ஓகே, ஆனால் இவங்க பேர் வந்துடுமா அவங்க பேர் வந்துடுமா அந்த கன்ஃபியூஷனில் they started stopping the shooting, stopping the shooting, stopping the investor, stopping the OTT, stopping artists, stopping technicians, stopping everything. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ட்டு போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் வராரு. தில்லாம் நின்று என்கிட்ட எங்கேயும் ஓடல அவர். தில்லாம் என் முன்னாடி நின்று ஆமாம் உன்னை ஏமாத்தினா என்ன பண்ணுவேன், தர முடியாதுப்பா அப்படின்னு போது. சினிமா மலர்னியர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நவனி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது ஸ்மோக் உடைய படக்குழுவினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க மேம்? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எனர்ஜி நல்லா இருக்கு. அப்படியா? ஸோ சோனா மேம் சொல்லுங்க, எப்படி இந்த ஒரு முயற்சி திடீர்னு ஒரு ஸ்மோக் எதுலேருந்து வந்து அந்த ஸ்மோக் உருவாச்சு? வாழ்க்கையில் இருக்கிற ஸ்மோக் இந்த சென்ஸ் இது கிடையாது, உள்ளே இருக்கிற ஸ்மோக் புகைச்சல். ஸோ நம்ம மேபி சும்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசலாம். இப்போ ஃபயர் வெளியே இருக்குன்னா ஃபயராக தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே மறைஞ்சு இருக்குல்ல, ஸோ அது புகைச்சலாக தானே வரும். ஸோ லெட் இட் பி ஸ்மோக். இதில் எதனால வந்து உங்களுக்கு எங்கேயும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? எதனால இந்த கதை எடுக்கணும்னு நினச்சிங்க? இன்ஸ்பிரேஷன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி இருந்தாலும் சினிமா ஒரு தெரியாமல் வந்தால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது பேஷனாக மாறி லவ் ஃபார் சினிமா அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு ஒரு ஆசை. அதை தவிர நம்ம பர்சனல் லைஃப், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. சேச்சுரேஷன் வந்துடுஞ்சி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைன்லேயே ஐ டோன்ட் நோ வாட் யூ டிட் பிஃபோர், ஆனால் இப்போ பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக சேச்சுரேஷன் வரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பு வரும்போது அதே மாதிரி தான் போகும். பட் இந்த கதையோட உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவிலேருந்து வந்திருக்கும், ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் which might have probably created as a story. அது வந்து எங்கே நடந்துச்சு, எந்த பாயிண்ட்லேருந்து? தி செகண்ட் விஷயம் நீங்கள் சொன்னது ஒரு இன்சிடெண்ட் இன் மை லைஃப், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அந்த இன்சிடெண்ட் இப்போ சொல்ல முடியாது, அது ஸ்மோக்லேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து ட்ரிகரான ஒரு விஷயம் அலாங் ஒரு பீரியட் ஆஃப் டைம், பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்சிடெண்ட் கூட மென்டலாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை ஏதோ ஒரு இடத்துல வேறு ஃபார்ம் வரும். எனக்கு தெரிஞ்சது சினிமா, அதனால் இந்த ஃபார்மில் வந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து ஹீரோயின்ஸ் கிட்ட வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஆஷ்தா. ஹாய். ஸோ ப்ளீஸ் டெல் மீ what made you to say yes to this project? So she called me and she told me that this is the one part of the story. She never narrated me the entire story, and I guess yeah, first time true. I would also see on screen, because there are 4 Shonas in the series, the child, the teen, and her and me. yes. ஸோ ஏன்னா சோனாவுடைய வாழ்க்கையை எடுக்கும்போது, இப்போ சோனா யாரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ட்ரஸ் சோனாவுடைய வாழ்க்கையை எடுத்து டைரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இல்லைன்னா ஒரு பீக் இல்லைன்னா ஒரு லோலேருந்து எடுக்கும்போது நத்திங் வில் கெட் கனெக்டட் ஈஸிலி. ஸோ சோனா யாருலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் இட் வில் கனெக்ட் வித் பீப்புள்ன்றது என் திங்கிங். ஸோ அதனால் 4 சோனா, அந்த 4 சோனாவுடைய லைஃப்ஸ் கனெக்ட் பண்ணும். சீசனாக வரும்போது கனெக்ட் ஆகும். ஹாய் முகேஷ், சொல்லுங்க. வந்து இந்த ஒரு வாய்ப்பு எப்படி வந்தது? ஆக்சுவலி டைரக்டர் மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் வந்து என்ன பிக் பண்ணி எடுத்து உன்னால் அது பண்ண முடியும் அப்படின்னு என்னால் நம்பிக்கை வச்சாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். நான் இப்படி இருக்க மாட்டேன், அதில் வந்து ஒரு 104 kgல இருப்பேன் அண்ட் லாங் ஹேர் இருக்கும் அதில். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் காட்டிட்டு ஐ டோன்ட் நோ ஷீ பிலீவ் மீ, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு.
அண்ட் ஷார்ட் ஃபிளிக்ஸ் அவங்களுமே என்னை வந்து டெபியூவாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ஹர், அவங்க தான் என்னை வந்து புஷ் பண்ணி என்னால் முடியும், அது இல்லாமல் என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஸோ அதனால அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சே கொடுத்தாங்க, நானும் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இப்போ நான் கேட்குறேன், இவங்க 2 பேர் தான் இதில் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? அண்ட் why did you choose them? See, I wanted a pretty face. At the same time, on the face, you should not read the face. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமும் என்ன சோனா எப்படிப்பட்ட பர்சன்னா விஷுவலாக சொல்கிறேன். ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் பப்ளி, ஆல்வேஸ் சர்ப்பி, பிரிங்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ்னஸ், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் என் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், am I really living a jolly life அப்படின்ற இருக்கும்போது அதை தவிர I wanted some resemblance to me few years back. So that's where என்னன்னா she was an actress already in the sense பாம்பேல கொஞ்சம் சீரியல்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மேட் இட் ஈஸி ஃபார் மீ டு கெட் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் ஹர். முகேஷை பொறுத்த வரைக்கும் as we said we are already family friends and stuff. And அவனுடைய டோன்ட் மிஸ்டேக் மீ when I say அமன் because we are really good friends. அது அவர் பயங்கர தெளிவாக கேமரா முன்னாடி அவங்க இவங்க அப்படின்றாங்க, எனக்கு வரல. ஸோ அவன் எப்படின்னா தோ வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய ரியல் ஸ்ட்ரகிளை ஒரு 4-5 இயர்ஸாக, தட் இஸ் கெரியர் ஸ்ட்ரகிள்ஸை ஒரு 4-5 இயர்ஸாக எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ எவ்ரி ஒன் நம்ம எல்லாருமே ஒரு பிரேக்குக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ரோலில் இப்போது அந்த ரோலை இவருக்காக நான் மாற்ற போகிறதில்ல. he will apt and fit in perfectlyன்றது எனக்கு தெரியும். So I said, why not you try? So முதல்ல he said, are you sure? Oh, of course I'm sure. I wanted someone with a little baby face. At the same time, someone who's not too well known. At the same time, someone who will give life to that character. அதனால I chose him. And both of them, 2 பேருமே completely trusted me and did everything. So I need to thank them both actually. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் கதையை சொல்ல, you understand, she doesn't know. But she's a fast learner, அதனால அது ஹெல்ப் ஒன்று. இவரை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் we've been traveling together, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ he's there from the narration stage. அது வரைக்கும் தோவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் அவனுக்கே தெரியாது இவ்வளோலாம் நடந்திருக்கான்றது அவருக்கும் சர்ப்ரைஸ். கரெக்ட் தானே? ஸோ yeah, he was surprised. ஆமாம். So okay, at one point மேம் நீங்கள் டைரக்ஷன், ஓகே இந்த டைரக்ஷனில் தான் இதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இப்போ டிசைட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? See, actually டைரக்ஷன்ன்றது எனக்கு எப்படி சொல்கிறது, நான் பண்ணிகிட்டு இருந்த கிளாமர் ரோல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கேரக்டர் ரோல்ஸ் எனக்கு வந்தால் நான் ஜாலியாக இருப்பேன். பட் ரொம்ப கம்மியாக வருது. அந்த மாதிரி ரோல்ஸில் எனக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இந்த சென்ஸ் இதுக்கு மேலே என்ன பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் கிளாமர் சாங் இங்கே பண்ண வரேன்னா என்னால் ஈஸியாக கேமராமேன்ட்டு நான் கேள்வி கேட்பேன், இத்தனை ஷார்ட்ஸ் இதெல்லாம் தானே ஷார்ட்ஸு அப்படின்னா ஆமான்னு வரும். அந்த அளவுக்கு ஐ நோ வாட் இஸ் குட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ நோ ஸோ வெல் ஆல்ரெடி. ஓகே, எனக்கு கிரியேட்டிங் அ ஸ்டோரி, டெல்லிங் சம் ஒன் அ ஸ்டோரி, இல்லைன்னா எப்படி சொல்கிறது, ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கலன்ற ஒரு விஷயம் நம்ம கன்வே பண்ணுறது, இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட். ஸோ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த டேலண்ட்டை நம்ம இன்னும் வளர்த்துக்கிட்டு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விதத்தில், இப்போ நான் இந்த லைன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், என்ன சொசைட்டியில் பண்ணிட்டேன், தண்ணி அடிச்சு தம் அடிச்சு, அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இப்போ என்ன தான் இருந்தாலும் நான் இவ்வளோ அழகாக இந்த ஸ்கிரிப்டோ இல்லை என் லைஃப்பை பற்றி சொன்னாலும் இது என்னுடைய ஃபீலிங். ஆனால் ஓடிடி இல்லைன்னா இன்கேஸ் ஐ ஹேட் அ ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் பிஸ்னஸ் ஃபார் தெம். ஸோ நான் அந்த பாயிண்ட்லேயும் யோசிக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து யோசிச்சு தான் அந்த மாதிரி ஒரு டீசர், தண்ணியோ தம்மோ அந்த மாதிரி ஒரு டீசர். பட் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு வாட்ச் டு நோ இட். அண்ட் ஐ நீட் டு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது என்னை நம்பி என்னை சைன் பண்ண அந்த ஓடிடிக்கு
ஃபினான்ஷியலாகவும் அதை ஹெல்ப் பண்ணணுன்னுக்காக அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் போகாமல் நடந்ததில் என்ன ஆப்டாக இருக்கும்னு சொல்லி we have worked on that. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம் தே ஹேவ் டு நோ திஸ். இதை வந்து நான் வந்து மையப்படுத்தி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னவா இருக்கும்? வாழுங்க, நல்லாவே வாழுங்க. வாழ்க்கை will bring you a lot of things, ups, downs, அடி, உத, சிரிப்பு, சந்தோஷம், துக்கம், அழுகை எல்லாமே எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரும். ஆனால் நீ என்ன பண்ணணும்? வாழ்ந்தே ஆகணும், ரைட்? அந்த வாழ்ந்தே ஆகணும்னு எடுக்காமல் வாழுங்க, நல்லாவே வாழுங்க. வரும் போகும், ஆனால் you'll be fine-ன்றது தான் ஐ எம் ட்ரைங் டு சே. அது எப்படி சினிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன், அது எப்படி உன் கான்ட்ரவர்ஷியல் விஷயம்லாம் யார் பேரெல்லாம் இழுக்க போகிற, அவங்க நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்னு கூட தெரியாது. ஓகே, ஆனால் இவங்க பேர் வந்துடுமா அவங்க பேர் வந்துடுமா அந்த கன்ஃபியூஷனில் they started stopping the shooting. And stopping the shooting, stopping the investor, stopping the OTT, stopping artists, stopping technicians, stopping everything. அதான் கரெக்டாக சரியான வார்த்தை என்னென்னா stopped everything and started breaking me emotionally. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி சொல்கிறது, ஓவராக ஒரு விஷயம் பண்ணால் சேப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. இது இவ்வளோ ஜாலியாக ஈஸியாக சொல்கிறேன் இப்போது, ஆனால் இட் வாஸ் டூ மச். அண்ட் when they overdid it only, I got the guts to stand up. If they had limitedly threatened or limitedly tried to control me, maybe I would have controlled myself or got scared. இல்லை பயந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஓவராக போகும்போது அட போங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆக்சுவலி அவங்களுக்கு தான் யாரெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணாங்க அவங்களுக்கு தான் நன்றி. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் திருப்பி எடுத்து முடிச்சிட்டேன். தேங்க்யூ. யா. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்படி அதை வந்து நீங்கள் உண்மையாகவே டேக்கிள் பண்ணீங்க? இப்போ வந்து we can come to the reality. எப்படி டேக்கிள் பண்ணீங்க? சரி, உண்மையாக சொல்லணும்னா சிலது நம்ம உட்காந்து யோசிச்சு நிதானமாக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுது. சிலதெல்லாம் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, கடுப்பில் கானில் ஒன்று பண்ணுவோம், அது ஒர்க் அவுட் ஆகிடும். கரெக்டு தானே? அதெல்லாம் அப்படி போய்டுறது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைஃப். அதுதான் சொல்கிறேன், நம்ம ஒரு இடத்துல இந்த ரூமில் நிற்கிறோன்னு வைங்களேன், இதுதான் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். ரூமில் லைஃப் வில் த்ரோ லாட் ஆஃப் திங்ஸ் அட் யூ. நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம என்ன டிசைட் பண்ண. நம்ம பயந்து ஒதுங்கி அந்த மூலையில் போய் இல்லைன்னா சோஃபாக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிறோமா, இல்லை நின்று தைரியமாக வா என்ன பார்த்துக்கல யாரா அது அப்படின்னு போய் கதவை வந்து வா அப்படின்னு கூப்பிட்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ டுக் த செகண்ட் சாய்ஸ். ஆகும். So I could say like the real singer pen, like of course yes. So you talk about the singer pen that you know because you have been like associated with her for a long time, ஒரு family friend. இப்போ சொல்லுங்க என்ன, இப்போ இவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அவங்க வந்து இவங்க கூட இருந்தது கொஞ்சம் காலம் தான், பட் அந்த குறுகிய காலத்திலே வந்து இவ்வளவு விஷயங்கள் அவங்கள பத்தி சொன்னாங்க. பட் உங்களுக்கு வந்து இன்னும் நோட் தெரியும், உங்களுக்கு சொன்னாங்க நடிச்சிருக்காங்க அவங்க கதாபாத்திரங்கள், அதனால தெரிஞ்சிருக்கும். பட் as a friend-ஆவும் சரி, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவும் சரி, as a director-ஆவும் சரி, as a producer-ஆவும் சரி, உங்களுக்கு சோனா கிட்ட கண்டு வியந்த சில விஷயங்கள் தான் என்னவா இருக்கும்? குயிக் லேர்னர். ஓகே, ஐ திங்க் வியந்த விஷயம் ஏதாவது கலாய்க்க போறான்னு திரும்பி பார்த்தா நல்லதா சொல்லிடுறேன். கலாய்க்கிற செக்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லிட்டு. ஸோ குயிக் லேர்னர் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, இன்க்ளூடிங் மீ கூட சொல்லிட்டு எப்படி நீங்க டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் நான் இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நான் ஸ்பீக் அவுட் பண்ணும்போதுமே எப்படி நீ இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண, நீ எதை நம்பி செலக்ட் பண்ண, அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்குள்ள எது தோணுச்சு, ஒர்க் அவுட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட், அவங்க மேலே இருந்த நம்பிக்கையோ இல்லை அவங்க அந்த கதை படித்ததுனாலேயோ அவங்களால பண்ண முடியுன்றது எனக்கு பர்சனலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன அலட்சியம் இருந்தது. டெக்னீஷியனாக இருக்கட்டும், எங்கள் க்ரூவில் இருக்க டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சின்ன அலட்சியம் இருந்தது. ஆனால் அதை அவங்க அழகா ஹேண்டில் பண்ணி அசால்ட்டா சொல்ல கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணி கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹேண்டில் பண்றோம்னு, எங்களுக்கு தெரியும். ஸோ அதை அழகா ஹேண்டில் பண்ணி
எல்லாரையும் கரெக்டாக ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பை ஒரு கரெக்டாக ஒரு க்ரூ மெயின்டைன் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அந்த ஷிப் கரெக்டாக போயிருக்குன்னு நம்புகிறேன். ஈவன் நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இது வந்து எதனால் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து சோனாவா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆண்டர்பிரினர் ப்ரொடியூசர் டிரெக்டர் சோனாவா இருக்கிறதுனாலயா இல்லை ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலயா? பெண்ணா இருக்கிறதுனால இல்ல பெண் டிரெக்டர் இல்ல ஒரு பொண்ணு தானே அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்கும்ல, உங்களுக்கு தெரியல. அதுவும் இருக்கு, ஆனா அந்த காலம் மாறிடுச்சு. இட்ஸ் நாட் அபவுட் பெண். சி இந்த 3 வார்த்தை நீங்க சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு. மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ஸ்ட்ராங் ப்ரவுட் எல்லாமே. ஆனா இதெல்லாம் இதுதான் நடக்குது, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒன்று தெரியல, இன்னொன்று அந்த அளவுக்கு பயத்தில் சில விஷயம் பண்ணுவோம் தெரியுமா? சில விஷயம் பயத்தில் பண்ணுறது என்னடா சொல்லு பயத்தில் சில விஷயம் பண்ணுறது, சர்வைவலுக்காக அடுத்தது பண்ணுறது, செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இட் வாஸ் மோர் அபவுட் ஹியூமன் இன்ஸ்டிங்ஸ். சோனா விட்டுருங்க, சோனா டைரக்டர் விட்டுருங்க, ஆர்டிஸ்ட் விட்டுருங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் அ ஹியூமன் பீயிங். எனக்கு தெரியும் என் கூட யாரும் இல்லை, ஃபேமிலி இல்லை. அதனால் நானே என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும்போது காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுற வேலை அது பாசிட்டிவாக மாறும்போது இட்ஸ் அ நைஸ் திங். நான் சொன்ன மாதிரி நெவர் கிவ் அப், நெவர் எப்படி சொல்கிறது, லுக் அட் த குட் இன் த பேட் டைம்ஸ்ன்றதுல அதெல்லாம் என்னுடைய பேசிக் திங்கிங். இந்த மாதிரி சர்வைவலுக்காக பண்ணுற ஒரு விஷயமும் அதுவும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொன்ன அழகான வார்த்தைங்களை வந்து சேருது. தேங்க்யூ அண்ணா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இது வந்து எதனால் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து சோனாவா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆண்டர்பிரினர் ப்ரொடியூசர் டிரெக்டர் சோனாவா இருக்கிறதுனாலயா இல்லை ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலயா? இட்ஸ் நாட் அபவுட் பெண், இட்ஸ் அபவுட் கவர்ச்சி நடிகை சோனா பண்ணக்கூடாது. யா இதே யோசிச்சு பாருங்க. தேர் ஆர் மெனி லேடி டைரக்டர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில். யார் எப்படி தொந்தரவு பண்ணுறாங்க? இட்ஸ் நாட் அபவுட் தட். இன்னொன்று இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயம் பண்ணும்போது அது பண்ணும்போது காப்பாற்றி நான் இப்போ ஸ்ட்ராங்காக தெரியுறேன். இது நான் சில விஷயன்றது நான் சொல்கிறது ரொம்ப சாதாரணம். அவங்க சைடில் சில விஷயம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சர்வைவல் இன்ஸ்டிக்ஸ் இருக்கும் தெரியுமா. அதில் நடந்த ஒரு விஷயம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவள் ஒதுங்கிடுவான்னு நினச்சிட்டு பண்ணும்போது நானும் ஒதுங்க தான் ட்ரை பண்ணேன், நானும் பயப்பட தான் செஞ்சேன், நானும் அழுதேன், நானும் ரொம்ப ரொம்ப எப்படி உடஞ்சி போயிட்டேன். ஆனால் அது கொஞ்சம் ஓவராக போகும்போது அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி மாறுது. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. பட் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் யாராவது 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தர்களாவது இருப்பாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் யார் உங்களுக்கு? சி இந்த பிரச்சனையில் எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3000 பீப்புள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கார். ஐம் டாக்கிங் அபவுட் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. பட் இந்த விஷயம் தொடங்கும்போது எல்லாரும் எஸ்கேப், எவ்ரி ஒன் எஸ்கேப் எக்ஸப்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ட்டு போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் வராரு, தில்லாம் நின்று என்கிட்ட எங்கேயும் ஓடல. அவர் தில்லாம் என் முன்னாடி நின்று, ஆமாம் உன்னை ஏமாத்துறேன், என்ன பண்ணுவேன், தர முடியாதுப்பா அப்படின் போது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா மாதிரி ஃபெஃப்சி அப்பாக்கிட்ட ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்பா என்ன சொல்கிறேன், ஆமாம்மா ஏமாற்றிட்டாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒன்று பண்ண, அவன் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீ மட்டும் ஷூட்டிங் போகக்கூடாது, நீ இன்னொரு வாட்டி போய் காசு எடுத்துகிட்டு வந்து மிச்ச பேருக்கெல்லாம் கொடு, ஆனால் நீ ஷூட்டிங் போக. அப்போ நம்ம என்ன கேட்போம், அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நீ தப்பே பண்ணல, நானே சொல்கிறேன்ல நீ தப்பே பண்ணல, இருந்தாலும் நீ படு அப்படின்னா, படு மீன்ஸ் நீ பட்டுக்கோ, கஷ்டப்படு. ஸோ இது என்ன நியாயம், இது என்ன தர்மம், எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் ஃபெஃப்சியில் தான் ஷூட் பண்ணணுன்னு ஒரு நிலைமை வந்தால் நான் இங்கே படமே எடுக்க மாட்டேன். நான் ஏதாவது ஒரு ஸ்டேட் போய் எடுத்துகிட்டு இங்கே வந்து, ஆனால் ரிலீஸ் இங்கே தான் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் வந்து ஒரு 2-3 பேருக்கு வச்சுக்கோங்க, இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா, மனசார நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும் இந்த தருணத்தில், இந்த க்ஷணத்தில்? ஃபர்ஸ்ட் அம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா கிளாமர் குயின் ஊரே சொல்லிச்சு, ஃபேமிலியிலேருந்து எல்லாமே ரொம்ப மோசமாக பேசும்போது அம்மா ஸ்டுட் வித் மீ.
அடுத்தது I need to thank Johnson, my PRO. He's with me for 24 years and definitely short fix. நான் அப்படியே ஸ்டேஜாக வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் சொல்ல மாட்டேன், இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃப்ளிக்ஸ் இல்லாமல் என்னால் முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? So these are the 3 people like you want. இவங்க 3 ப்ளஸ் who else I want to thank? I think I should thank him especially the last few months. அவனுடைய அப்படியே மாரல் சப்போர்ட். நானும் ஒரு பார்ட்னராக தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ பார்ட்னர் if you don't mind me saying, he's a working partner. அவன் நினச்சிருந்தானா ஐயோ இவ்வளோ பஞ்சாயத்து எனக்கு வேணாம், நான் வேறு எங்கேயாவது போய் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. He didn't do that, no. He didn't back off. And இவங்களும் சரி அவங்க அம்மாவும் சரி they love me a lot, they trust me. ஆமாம் அதே மாதிரி இப்போ நான் சினிமாவில் வரும்போது நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது people call them and say எதுக்கு அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண விட்டுருக்கீங்க, அவங்கெல்லாம் they have told me அப்படின்னு அவங்கள்ட்டையும் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனால் ஸ்டில் ஹிஸ் ஈவன் அது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆமாம். ஸோ அதனால் டெஃபினெட்லி ஃபார் தெம் ஆல்சோ. யாராவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக லைக் எனக்கு சர்டன் இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாரும் பிடிக்குங்க, இன்க்ளூடிங் மை எனிமீஸ். ஐ லவ் மை எனிமீஸ். ஏன்னா என் எனிமீஸ் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கவே முடியாது. ஸோ ஏன்னா நான் ரொம்ப கோ வித் த ஃப்ளோவில் வாழ்க்கையில் இருந்தேன். எனக்கு வீட்டு இந்த மாதம் ரெண்ட்டு சாப்பாடு செலவு, எனக்கு கடவுள்கிட்ட என்னெல்லாம் வேணுவேன் தெரியுமா? கடவுளே எனக்கு காசு கொடுங்க கடவுளே, எப்படியாவது நான் இந்த வீட்டு ரெண்ட்டும் ஏசி மட்டும் வேணும் கடவுளே, எப்படி சூடாக இருக்குது இப்படி தான் வேணும், அவ்வளோதான் என் ஆசை. ஆனால் என்னை இவ்வளோ சாதிக்க வச்ச என் எனிமீஸ்க்கு ரொம்ப நன்றிங்க. அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், சினிமா கொலீக்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறது குசேலன் ரிலீஸ் பண்ணும்போது, இப்போ தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், குசேலன் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஸ் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சேன். அந்த ப்ரெஸ் மீட் டீசெண்டான ஒரு நல்ல ப்ரெஸ் மீட். ஆனால் எனக்கு ஒரு ஹைப் கொடுத்து அந்த ஹைப் என்ன தெரியுமா பண்ணாங்க? கவர்ச்சி நடிகை, பயங்கர கவர்ச்சி, இப்படியெல்லாம் என்ன ஹைப் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி என்னை ஹைப் பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் ஐம் லைக் வெரி க்ளோஸ் வித் ஆல் த ப்ரெஸ்னால் நான் அவங்கள எதுவும் கேட்க வேணாம், அவங்களும் என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. தே நோ ஐ வில் நோ create a bonding between them. I was myself. அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் ஐம் மை செல்ஃப். அதான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டைரக்டர்னா இவனே சொன்னான், டைரக்டர்னா கொஞ்சம் அடக்கணும். ஐ காண்ட், ஐம் ஜஸ்ட் லைக் மை செல்ஃப். அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் பீயிங் யுவர் செல்ஃப் ஹெல்ப்ஸ் அ லாட், whoever it is, whatever the reason. So all the very best to all of you. Yeah, seriously. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். இட் வில் open up a lot of projects and all the very best. And for you also personally, and for you also personally from Cinema Mala and audience. Thank you so much. Thank you.